அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பேசப்போவது குடும்ப வாழ்வில், குறிப்பாக கணவன் மனைவி உறவில் உள்ள இஸ்லாமிய மரியாதைகள் பற்றியதாகும். திருமணம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு அளித்த மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்றாகும். அது வெறும் உடல் உறவு மட்டுமல்ல, மாறாக கூலி, அதாவது நன்மை கிடைக்கக்கூடிய இபாதத்தின் ஒரு பாகமாகவும் மிக புனிதமான ஒரு நல்லமலாகவும் இருக்கிறது. இந்த உறவுக்கு அதற்குரிய சட்டங்களும் மரியாதைகளும், அதாவது ஆதாபுகளும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள். இந்த மரியாதைகளை பேணும்போதுதான் இந்த உறவு மிகவும் பரிசுத்தமாகவும் பரக்கத்து நிறைந்ததாகவும் ஆகிறது. இதில் மிக முக்கியமான 3 விஷயங்களை பற்றி நாம் இங்கு விவாதிக்கிறோம். முதலாவதாக, உடல் உறவு தொடங்கும் போது கட்டாயம் பிஸ்மில்லா, அதாவது அல்லாஹுடைய பெயரால் என்று சொல்ல வேண்டும். எந்த நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அல்லாஹுடைய பெயரால் தொடங்குவது போல இந்த புனிதமான செயலையும் பிஸ்மில்லா சொல்லித்தான் தொடங்க வேண்டும். இது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, இந்த செயலை அல்லாஹுடன் தொடர்பு படுத்தி அதற்கு பரக்கத் கோரி அதை ஒரு இபாதத்தாக மாற்றும் பிரகடனமாகும். பிஸ்மில்லா சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிக முக்கியமான ஒரு துஆவை ஓத வேண்டும். அது இது: அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. பொருள்: இறைவா, எங்களை விட்டும் ஷைத்தானை விலக்கி வைப்பாயாக, எங்களுக்கு நீ அளிக்கும் சந்ததியை விட்டும் ஷைத்தானை விலக்கி வைப்பாயாக என்பதாகும். இந்த துஆவின் மகத்துவத்தை நாம் எண்ணி பார்க்க முடியும். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்கள் தங்கள் ஸஹீஹுகளில் இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து வரும் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த துஆவை சொல்கிறாரோ அந்த உறவின் மூலம் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஷைத்தான் ஒருபோதும் தீங்கிழைக்க முடியாது என்று. இரண்டாவதாக, இந்த துஆவின் சிறப்பம்சம் என்னவென்றால், இது தாம்பத்திய உறவில் ஷைத்தானின் தலையீட்டிலிருந்து முழுமையாக பாதுகாக்கிறது. தனிப்பட்ட தருணங்களில் கூட ஷைத்தான் தன் தீய தாக்கத்தை ஏற்படுத்த முயல்கிறான். ஆனால் இந்த துஆ மூலம் நாம் அல்லாஹுவின் பாதுகாப்பை கோருகிறோம். இதன் காரணமாக அந்த உறவில் ஷைத்தானுக்கு எந்த பங்கும் இருக்காது. மேலும் அந்த உறவின் மூலம் பிறக்கும் குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லாஹ்வின் அருளால் சாலிஹான, அதாவது நல்லொழுக்கமுடைய சந்ததிகள் கிடைப்பதற்கு இந்த துஆ மிக பெரிய காரணமாக அமைகிறது. எனவே இதை ஒருபோதும் தவறவிடக்கூடாத மரியாதையாக கருத வேண்டும். மூன்றாவதாக, மிக முக்கியமான மரியாதை, உடலை, அதாவது ஔரத்தை முழுமையாக மறைத்துக் கொள்வது. கணவன் மனைவி உடல் உறவில் ஈடுபடும் போது முற்றிலும் நிர்வாணமாக இருப்பது இஸ்லாமிய மரியாதைக்கு மாற்றமாகும். ஒரு துண்டு கூட இல்லாமல் முழு நிர்வாணமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். மாறாக ஒரு போர்வை, பெட்ஷீட் அல்லது வேறு ஏதேனும் மறைவை போட்டுக்கொண்டு உடலை மறைத்துக்கொண்டு உறவு கொள்ள வேண்டும். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான அறிவுரை வழங்கியுள்ளார்கள். இப்னு மாஜா ஹதீஸ் கிரந்தத்தில் வரும் ஹதீஸில், உங்களில் ஒருவர் தன் மனைவியிடம் செல்லும்போது மறைவு ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸை உலமாக்கள் சஹீஹி என்று உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இந்த மரியாதையின் முக்கியத்துவம் என்னவென்றால், இது ஹயா எனும் லஜ்ஜை, நாணயம் எனும் குணத்தை வளர்க்கிறது. தாம்பத்திய உறவிலும் தனி உரிமையையும் லஜ்ஜையையும் காத்துக்கொள்வது அந்த உறவின் பரிசுத்தத்தை அதிகரிக்கிறது. லஜ்ஜை என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான குணங்களில் ஒன்றாகும். முற்றிலும் மறைவு இல்லாமல் இருக்கும்போது அல்லாஹ்வின் மலக்குகள் அங்கு இருக்கும் நிலையில் அது லஜ்ஜைக்கு எதிராக ஆகிவிடும் அபாயம் இருக்கிறது. எனவே ஒரு போர்வையாவது மறைவு ஏற்படுத்துவது மிக முக்கியமான ஆதாபாகும். இந்த 3 விஷயங்கள்தான், அதாவது பிஸ்மில்லா சொல்வது, ஷைத்தானை விலக்கும் துஆ ஓதுவது, உடலை மறைத்துக் கொள்வது, தாம்பத்திய உறவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுத்தவையும் அதிகம் கவனிக்க வேண்டியவையும் ஆகும். இவை ஹதீஸ்களில் தெளிவாக பதிவாகியுள்ளன. சாலிஹான தலைமுறையை உருவாக்குவதற்கு இவை இன்றியமையாதவை. நம்முடைய தாம்பத்திய வாழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளின்படி அமைத்து
இந்த மரியாதைகளை பேணி அதன் மூலம் பரக்கத்தும் நல்லொழுக்கமும் கொண்ட சந்ததிகளை அல்லாஹ் நமக்கு அருள் செய்யட்டும். ஈமானுடனும் தக்வாவுடனும் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் எல்லாருக்கும் தௌஃபீக் அளிப்பானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.